வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு தர்ம திரிகோண நட்சத்திரம்ங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த நட்சத்திரம் வந்து 2 ராசியில் இருக்குங்க. மகர ராசியிலையும் இருக்கு, கும்பராசிலையும் இருக்கு. இந்த மகர ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சரராசி, கும்பராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஸ்திரராசி. இந்த மகர ராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி, கும்பராசி அப்படிங்கிறது வந்து ஒரு காற்று ராசி. அதாவது வந்து மகர ராசி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2 ராசியிலுமே வருங்க. அதாவது வந்து நிலத்தத்துவத்திலையும் வரும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு நீர் தத்துவத்திலையுமே 2லயுமே வருங்க. இந்த கும்பராசி அப்படிங்கிறது வந்து முழுமையான காற்று ராசி. அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2 ராசியினுடைய குணங்களும் இருக்குங்க. அதாவது வந்து 2க்குமே இந்த ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனிதான். ஆனா இந்த குணங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மாறுபடுங்க. அதாவது கும்பராசிக்கு உண்டான குணமும் மாறும், மகர ராசிக்கு உண்டான குணமும் மாறும். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு தவிட்டு பானை எல்லாம் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. இதை ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி காரணம் பார்த்தோம்னாங்க, இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பானையை குறிக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த கும்பராசி அப்படிங்கிறது வந்து பானை. அப்போ நம்ம அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொருளியெல்லாம் எங்க சேமிச்சு வைப்போம்? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமையல் ரூம்ல வைப்போம், இல்லைன்னு சொல்லிச்சுன்னா பானைக்குள்ள வந்து தவிட்டு பானை, இல்லைன்னா அரிசி பானை, இல்லைன்னா நெல் பானை, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம பணத்தை வந்து சேகரிச்சு பெண்கள் வைப்பாங்க. அப்போ பொதுவா இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து தவிட்டு பானை எல்லாம் போடணும். அதாவது வந்து சேமிக்கக்கூடிய தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அதிகமா இருக்குங்க. அதை சொல்றதுக்கு வேண்டியதா அவிட்டம் தவிட்டு பானை எல்லாம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தவங்க கிட்ட வேலை சொல்றதே அலாதி பிரியமா இருப்பாங்க. என்ன காரணம்னா இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல உச்சமாவாருங்க. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுடைய சுயநலத்துக்கு வேண்டி அடுத்தவங்களை வந்து பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி இவங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்கு வேலை சொல்லித்தான் பழகுவாங்க. இவங்க வந்து அடுத்தவங்க வேலையை செய்ய மாட்டாங்க. என்னன்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மகரத்துல உச்சம்ங்க. அந்த மகர ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலபுருஷனுக்கு 10வது வீடு. 10வது வீடு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஏவல் தொழில் செய்யறவங்களை குறிக்குங்க. அப்ப இயற்கையாவே இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க அடுத்தவங்ககிட்ட வேலை வாங்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவாங்க இந்த அவிட்ட நட்சத்திரம்ங்க. கடுமையா நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் வந்து சனியினுடைய வீடுங்க. செவ்வாயுமே சனியுமே என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலப்பகைங்க. இந்த 2 கிரகங்களுக்குமே என்னைக்குமே ஆகாதுங்க. சனிக்கு செவ்வாய் பிடிக்காது, செவ்வாய் சனிக்கு பிடிக்காது. இது என்ன காரணம்னாங்க, பொதுவா வந்து காலபுருஷனுக்கு மேசராசி அப்படிங்கிறது 1வது ராசிங்க. இந்த மேசராசி அப்படிங்கிறது வந்து ஒரு சரராசி. பொதுவா இந்த சரராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த ராசிக்கு பாதகஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா கும்பராசிங்க. அதாவது வந்து அதனுடைய அதிபதி வந்து சனி. இந்த பாதகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருடைய மரணத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதனாலதான் இந்த செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சனி கண்டாலே பிடிக்காது. இன்னொன்னு இந்த செவ்வாய் சனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எவனுடைய குழந்தைகளுங்க. பொதுவா வந்து இந்த செவ்வாய் சனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பந்து விளையாடும் போது செவ்வாய் வந்து உழைச்சதுனாலதான் சனிக்கு வந்து முடமாச்சுன்னு சொல்லி ஒரு வரலாறும் அதாவது வந்து ஒரு கதையும் உண்டுங்க. அப்போ இயற்கையாவே செவ்வாயினுடைய நட்சத்திரம் சனியினுடைய வீட்டுல இருக்கிறதுனால ஆதிக்க உணர்வு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், அடக்குமுறை அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களை வந்து தன்னுடைய சுயநலத்துக்கு வேண்டி யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி வந்து இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொஞ்சம் புத்தி கூர்மை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தடுமாற்றமா தான் இருக்குங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த சந்திரன் வந்து செவ்வாய் பிளஸ் சனி இப்படிதான் சேர்த்து சொல்ல முடியும். அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரன்ஷன் அதிகமா காட்டுவாங்க. அதை எதுக்கு எடுத்தாலும் எமோஷனல் ஆவாங்க. எதுக்குன்னே அது தெரியாது, ஆனா எமோஷனல் ஆவாங்க. என்ன காரணம்னா சந்திரன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் சனி இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனாலதான். அதே மாதிரி வந்து இந்த சந்திரன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் சனி சேர்க்கை இருக்கிறதுனாலங்க பொதுவா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு உடல்நல குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பகையாய்க்குவாங்க. அதே மாதிரி வந்து எப்பவுமே எதையொன்னு சாதிக்கணும்ன்ட்டு எண்ணத்திலேயே இவங்க யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதாவது வந்து இவங்க சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு இலவசத்துக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதாவது ஒண்ணு வாங்கணும் ஒண்ணு ஃப்ரீ, ஒண்ணு வாங்கணும் ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஒரு இலவசத்துக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு பிரசு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது இலவசத்துக்கு ஆசைப்படக்கூடிய ராசி. அப்ப இந்த குணங்கள் அவங்களுக்கு இருக்குங்க. அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மகர ராசியில இருக்குங்க.
அப்போ இதனுடைய நவாம்சம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சிம்ம நவாம்சம்ங்க. அது வந்து காலபுருஷனுக்கு 5வது நவாம்சம். அப்ப இதுக்கு பலன் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் சூரியன், இப்படிதான் பலனை சொல்லணுங்க. சந்திரனுடைய வீட்டுல, சனியினுடைய வீட்டுல செவ்வாயினுடைய நட்சத்திரம், அங்க வந்து சந்திரன் நிக்கிறாரு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியனுடைய நவாம்சத்துல ஏறுறாரு. அப்போ இயற்கையாவே இந்த அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வந்து குழந்தைகள்னால வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே கொஞ்சம் சிரமங்களை அனுபவிப்பாங்க. ஒண்ணு தாமத குழந்தை பேரா இருக்கலாம், இல்ல குழந்தைகளை வச்சு சிரமப்படலாம். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குழந்தைகள் பெருசானவர்கள் அவங்கள கவனிக்காம போகலாம். அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் பெரியவங்களான போது கருத்து வேறுபாடுகள் வரலாம். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வந்து இவங்களுக்கு பகையாகலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எப்பவுமே தான் அப்படிங்கிற ஈகோ வந்து அதிகமா இருக்கும், கர்வம் அதிகமா இருக்கும், அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு வைராக்கியம், வீம்பு இது எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம். பொதுவா இந்த அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கன்னி நவாம்சத்தில் விழுகுங்க. அப்ப இதுக்கு பலன் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் சந்திரன் பிளஸ் புதன், இப்படிதான் பலனை சொல்லணுங்க. பொதுவா வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரசாயனம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறவங்க, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட லேப் டெக்னீஷியனுங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் வேலை செய்யுங்க. அதே மாதிரி வந்து இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்யறவங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெடிபொருட்கள் சம்பந்தப்பட்ட இதுல வேலை செய்யறவங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு எப்பவுமே வேலை வந்து பாத்தீங்கன்னா கடனுக்கு செய்வாங்க. அதாவது வந்து நல்ல வேலை கடனுக்கு செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா வேலை நல்லா செய்வாங்க, இருந்தாலும் அதுக்குண்டான பலன்கள் ஊதியங்கள் கிடைக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில வந்து இவங்க ஒண்ணு ஏமாறுவாங்க, இல்லைன்னா ஏமாத்துவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சந்திரன் புதனுடைய வீட்டுல நவாம்சம் விழுகுதுங்க. அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வேலை செய்யறவங்க இவங்க ஏமாத்துவாங்க, இல்லைன்னு சொன்னோம்னா இவங்களை வந்து இன்னொருத்தர் ஏமாத்திட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு நண்பர்கள் சேர்க்கையினால என்னைக்குமே கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாகவே இவங்கள நம்பகத்தன்மை குறைவா தான் இருக்குங்க உங்ககிட்ட. அப்போ எப்பவுமே இந்த அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கிட்ட பழகும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா வந்து இது எல்லாத்துக்குமே பயன்படாது, எல்லாத்துக்குமே இது சரி வருமானு சரி வராது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா மற்ற கிரக நிலைகளை எல்லாமே பார்த்துதான் இதை நம்ம முடிவுக்கு வரணுங்க. பொதுவான பலனை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த 2ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குணாதிசயங்களுடைய கூடியதாக இருக்குங்க. அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம். பொதுவா இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா துலா நவாம்சத்தில் விழுகுங்க. அப்போ எப்படி பலன் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கும்பராசி எடுக்கணுங்க. இது வரைக்கும் நம்ம மேசராசி எடுத்துட்டு இருந்தோம், இது வரைக்கும் நம்ம மகர ராசி எடுத்துட்டு இருந்த 1ஆம் பாதத்துக்கு 2ஆம் பாதத்துக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கும்பா ராசி எடுக்கணுங்க. ஏன்னா கும்பராசியிலிருந்து அவிட்ட 3ஆம் பாதம் இருக்கு. அப்ப இயற்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் சுக்கிரன். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க காத்து ராசி எடுக்கணுங்க. என்ன கேட்டீங்கன்னா மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா நிலத்தத்துவம் பிளஸ் நீர்த்தத்துவம். இந்த கும்பராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காத்து ராசிங்க. அதே மாதிரி அங்க நவாம்சம் வந்து பாத்தீங்கன்னா காத்து ராசியில தான் விழுகுங்க. ஏன்னா துலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரத்துல காத்து ராசி. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் சுய கட்டுப்பாடு உள்ளவர்கள், யாருடைய கட்டுக்குள்ளும் போய் இவங்களை கட்டுப்படுத்த முடியாது. துணிச்சல் இருக்குதோ இல்லையோ யாருக்கும் கண்ட்ரோல் பட மாட்டாங்க, ரொம்ப ஈகோ பார்ப்பாங்க, கர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும், தான் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா இவங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா கச்சிதமா செஞ்சு முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இயற்கையாவே இவங்களுக்கு அடுத்தவங்களை வந்து பேசி வயப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும், புத்தி கூர்மை மிகவும் அதிகமாக இருக்கும், எப்பவுமே வந்து ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இயற்கையாவே நண்பர்கள் சேர்க்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்காது. அப்படி நண்பர்கள் சேர்க்கை இருந்தால் அதனால இவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க, அந்த நண்பர்களாலேயே துன்பப்படுவாங்க. அடுத்தது வந்து அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க விருச்சிக நவாம்சத்துல விழுகுங்க. இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு 8வது வீட்டுல விழுகு. அப்போ இதுக்கு பலன் எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கும்பராசி பிளஸ் சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய்ங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2 செவ்வாய் பிளஸ் ஒரு சந்திரன் பிளஸ் ஒரு சனி வருதுங்க. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே ஒரு உபதொழில் ஒண்ணு வச்சிருப்பாங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சிரமப்பட்டுதான் செய்ய வேண்டியது இருக்கு. எந்த வேலையுமே இவங்களுக்கு ஈஸியா வந்து செய்ய முடியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்போசிட்ல நடக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது கும்பராசி அப்படிங்கிறது வந்து 11வது ராசிங்க.
விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 8வது ராசிங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பணபர ராசிங்க. அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு பொருள் மேல பாசம் பற்று ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இன்னொரு காரணம் கேட்டீங்கன்னா பொதுவாகவே சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் சந்திரன் பிளஸ் செவ்வாய், இப்ப 2 செவ்வாய் 2 சனி 1 சந்திரன். அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வலிமை மன வலிமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், உடல் வலிமையும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஆன்மீக தேடலும் ஆன்மீக ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். இதுதான் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு உண்டான பலன்கள். நன்றி, வணக்கம்.